அக்கறையும் காட்டவில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டை ஆளுநர் மாளிகை முன்வைத்திருக்கின்றது. பெரும்பாலான துறைகளிலே கீழ்மட்ட ஊழியர்களிடையே பரவலான ஒரு அதிருப்தி இருக்கின்றது. கீழ்நிலையில் இருக்கக்கூடிய அரசு துறை பணியாளர்கள் மனச்சோர்வில் இருக்கின்றார்கள், பதற்றத்தில் இருக்கின்றார்கள். அவர்களுடைய கோரிக்கைகளை தீர்ப்பதற்கான வழிகள் அரசினுடைய உரையில் எதுவுமே இல்லை என்று இந்த ஆளுநர் உரையாக தமிழ்நாடு அரசு தயாரித்து கொடுத்திருந்த உரை மீது குற்றம் சுமத்தி இருக்கின்றார் ஆளுநர் என்ற அடிப்படையில் ஆளுநர் மாளிகை இந்த விளக்கத்தை வழங்கி இருக்கின்றது. தேசிய கீதம் மீண்டும் தமிழ்நாடு சட்டப்பேரவையில் அவமதிக்கப்பட்டிருப்பதாக ஆளுநர் மாளிகை குற்றம் சாட்டியிருக்கின்றது. அடிப்படை அரசியல் அமைப்பின் சாசன கடமை, அரசியலமைப்பினுடைய அடிப்படை கடமையை கூட புறக்கணித்து விட்டார்கள் என்பதாக இந்த குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கின்றார்கள். தமிழக அரசினுடைய உரையில் உண்மைக்கு மாறான தகவல்கள் இடம்பெற்றிருக்கின்றன என்ற ஒரு குற்றச்சாட்டை ஒரு பகிரங்கமான குற்றச்சாட்டாக ஆளுநர் மாளிகை தரப்பிலே முன்வைத்திருக்கின்றார்கள். 12 லட்சம் கோடி அளவிற்கு முதலீடுகள் ஈர்க்கப்பட்டதாக சொல்லுவது பொய்யான தகவல் என்று ஆளுநர் மாளிகை சொல்லுகின்றது. முதலீட்டாளர்களுடைய இலக்காக தமிழ்நாடு இன்றைக்கு இல்லை. இங்கே தொழில் செய்யக்கூடிய நிறுவனங்கள் கூட தமிழ்நாட்டை விடுத்து வேறு மாநிலங்களுக்கு சென்று கொண்டிருக்கின்றார்கள் என்ற ஒரு குற்றச்சாட்டை ஆளுநர் முன்வைத்திருக்கின்றார். அது மட்டுமல்லாமல் தமிழ்நாடு சட்டப்பேரவையில் பேரவை கூட்டத்தொடர் தொடங்கும் பொழுதே தமிழ்தாய் வாழ்த்துடன் தேசிய கீதமும் இசைக்கப்பட வேண்டும் என்கின்ற தன்னுடைய நிலைப்பாட்டை மீண்டும் ஒரு முறை தமிழ்நாடு சட்டப்பேரவை மூலமாக ஆளுநர் உறுதிபட அரசுக்கு தெரிவித்திருக்கின்றார். அதன் அடிப்படையிலே இந்த ஆளுநர் உரையை அவர் புறக்கணித்ததற்கான 13 இருக்கின்றன. அதில் 13வது காரணமாக தேசிய கீதம் மீண்டும் ஒரு முறை தமிழ்நாடு சட்டப்பேரவையில் புறக்கணிக்கப்பட்டிருப்பதாக ஆளுநர் தெரிவித்திருக்கின்றார். அது மட்டுமல்லாமல் போக்சோ வழக்குகள், பாலியல் வழக்குகள் தமிழ்நாட்டில் அதிகரித்திருப்பதாக ஆளுநர் சொல்லுகின்றார். கிட்டத்தட்ட ஒரு 55% அளவிற்கு இந்த போக்சோ வழக்குகள் தமிழ்நாட்டில் அதிகரித்திருக்கின்றன. பெண்கள் பாலியல் பலாத்காரம் தொடர்பான வழக்குகள் 33% அதிகரித்திருக்கின்றன. ஆனால் அது பற்றி எந்த தரவுகளும் தகவல்களும் ஆளுநர் உரையாக தனக்கு வழங்கப்பட்ட அந்த உரை குறிப்பில் இல்லை என்று ஆளுநர் தெரிவிக்கக்கூடிய வகையிலே இந்த ஆளுநர் மாளிகையின் விளக்கம் அமைந்திருக்கின்றது. அது மட்டுமல்லாமல் இந்தியாவிலேயே தற்கொலையினுடைய தலைநகராக தமிழ்நாடு மாறி இருக்கின்றது. நாள்தோறும் இளைஞர்கள் 65 பேர் வரை தற்கொலை செய்து கொண்டிருக்கின்றார்கள். ஒரே ஆண்டிலே 2000 இளைஞர்கள் தற்கொலை செய்து கொண்டிருக்கின்றார்கள். இதற்கெல்லாம் என்ன காரணம்? இவை பற்றி எந்த ஒரு கருத்தும் ஆளுநர் மாளிகை தரப்பிலிருந்து வெளியிட்டிருக்கக்கூடிய இந்த குற்றச்சாட்டிலே ஆளுநர் உரையில் இடம்பெறவில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டுகளை முன்வைத்திருக்கின்றார்கள். தலித்துகளுக்கு எதிரான அந்த அத்துமீறல்கள் அதிகரித்திருப்பதாகவும் தலித் பெண்கள் பாலியல் பலாத்காரத்திற்கு அதிகமாக ஆளாகின்றார்கள் என்ற ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார்கள். பல்கலைக்கழகங்களிலே 50% அளவிற்கு பேராசிரியர் பணியிடங்கள் காலியாக இருக்கின்றன. தமிழக அரசு தயாரித்து கொடுத்திருக்கக்கூடிய அறிக்கையிலே உண்மைக்கு மாறான தகவல்கள் அதிகம் இடம்பெற்றிருக்கின்றன என்பது ஒரு மிக முக்கியமான குற்றச்சாட்டாக பார்க்கப்படுகின்றது. கடந்த காலங்களிலும் இதே போன்று ஆளுநர் அவர்கள் தன்னுடைய உரையின் பொழுது ஒரு சில வரிகளை படிக்காமல் தவிர்த்ததற்கான காரணங்களை சுட்டிக்காட்டியிருந்தார். அந்த உரைகள் எல்லாம் மிகைப்படுத்தப்பட்ட உண்மைகளாக இருக்கின்றன அல்லது பொய்யாக இருக்கின்றன என்ற ஒரு கருத்தை 2023ஆம் ஆண்டில் சொல்லியிருந்தார். அதன் பிறகு 2024, 25ஆம் ஆண்டுகளில் ஆளுநர் ஒரு எழுத்தை கூட படிக்காமல் வெளியேறி சென்றிருந்தார். தேசிய கீதம் அவமதிக்கப்பட்டதாக குற்றம் சாட்டி இந்த ஆண்டிலும் ஆளுநர் அதே குற்றச்சாட்டுகளை முன்வைத்து வெளியேறி சென்றிருக்கின்றார். ஆளுநர் உரையை அவர் படிக்கவில்லை. அதற்கான காரணமாக அவர் சொல்லியிருப்பது ஆளுநர் உரையில் இடம்பெற்றிருக்கக்கூடிய தகவல்கள், அதாவது தமிழ்நாடு அமைச்சரவை தனக்கு தயாரித்து கொடுத்திருந்த தமிழக அரசினுடைய சாதனைகள் தொடர்பான விவரங்கள் முழுவதும் உண்மையாக இல்லை என்கின்ற ஒரு பகிரங்க குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கின்றார். மிக முக்கியமாக தொழில் முதலீடு ஈர்ப்பு தொடர்பாக ஆளுநர் மாளிகை ஒரு பெரிய குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கின்றது. தமிழ்நாடு அரசு தொழில் முதலீடு தொடர்பாக சொல்லக்கூடிய தகவல்கள் எவற்றிலும் உண்மை இல்லை என்ற ஒரு குற்றச்சாட்டை ஆளுநர் மாளிகை முன்வைத்திருக்கின்றது. தொழில் முதலீடுகளை ஈர்ப்பதிலே 4வது இடத்தில் இருந்த தமிழ்நாடு 6வது இடத்திற்கு தள்ளப்பட்டிருப்பதற்கான காரணம் என்ன என்று ஆளுநர் மாளிகை ஆளுநர் உரையை சுட்டிக்காட்டி இந்த கேள்வியினை முன்வைத்திருக்கின்றது. அது தமிழகத்திலே தொழில் செய்யக்கூடியவர்கள் எல்லாம் பிற மாநில ஆளுநர் மாளிகை தரப்பில் இந்த குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டிருக்கின்றது. அது மட்டுமல்லாமல் இந்த குறு சிறு நிறுவனங்கள் மிக மிக குறைவாகவே தமிழ்நாட்டில் இருக்கின்றன. இந்திய அளவில் பல்வேறு மாநிலங்கள் குறு சிறு நிறுவனங்களை அதிக அளவில் ஈர்த்திருக்கக்கூடிய நிலையில் தமிழ்நாடு தொடர்ந்து பின்தங்கி இருக்கின்றது என்ற ஒரு குற்றச்சாட்டை ஆளுநர் மாளிகை சுட்டிக்காட்டியிருக்கின்றது. உண்மையான தரவுகளை பார்த்தால் முதலீட்டாளர்கள் தமிழ்நாட்டிற்கு வருவதில் அக்கறை காட்டவில்லை என்கின்ற ஒரு குற்றச்சாட்டையும் ஆளுநர் மாளிகை முன்வைத்திருக்கின்றது. வெளிநாட்டு முதலீடுகளை ஈர்ப்பதிலே 4 ஆண்டுகளுக்கு முன்பு 4வது இடத்தில் இருந்த தமிழ்நாடு இப்பொழுது 6வது இடத்திற்கு பின்தங்கி சென்று விட்டது. இந்த அரசு அமைந்த பிறகு தொழில் முதலீடுகளை ஈர்ப்பதிலே பின்தங்கி இருக்கின்றது என்பதை சுட்டிக்காட்டக்கூடிய விதமாக இந்த தரவுகளை ஆளுநர் மாளிகை தரப்பில் வழங்கியிருக்கின்றார்கள். வெளிநாட்டு முதலீடுகளை ஈர்ப்பதிலே தமிழ்நாடு 6வது இடத்திற்கு தள்ளப்பட்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் அது பற்றிய எந்த தரவுகளும் இந்த ஆளுநர் உரையில் இடம்பெறவில்லை என்று ஆளுநர் மாளிகை சார்பிலே குற்றம் சுமத்தி இருக்கின்றார்கள். தமிழ்நாடு அமைச்சரவை தயாரித்து கொடுத்திருந்த ஆளுநர் உரையை சுட்டிக்காட்டி